இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் ரசூலா வாழ மாட்டாங்க. கடைசி வருஷம் ரசூலா முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது ரசூலா தான் முடிவு பண்ணணும் எப்போ சாகணுன்ட்டு. இங்கே வந்து ஆப்ஷனும் ரசூலா கொடுக்கப்படுது. அதாவது நீங்கள் விரும்புனா நீண்ட காலம் வாழலாம், உங்கள் உம்மத்தோடவே நீங்கள் இருக்கலாம்னு கூட ஆப்ஷன் கொடுக்கப்படுது. ரசூலாட்ட வந்து சொல்கிறாங்க, அது ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம். கேட்குறாங்க, நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கிறீங்களா உங்கள் உம்மத்தோடவே கூடவே இருந்து வழி நடத்துறீங்களாங்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுது, வேணாங்கிறாங்க ரசூல்லா. எப்படி அல்லாஹ்வை சந்திக்கணும், இது ரெண்டில் எது அப்படிங்கிறாங்க. இங்கே என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்தாலும் உடனே அல்லாஹ்வுடைய தரிசனம் டைரெக்டாக. அப்போ இவர் என்ன, இல்லை நான் அதை செலக்ட் பண்ணுறேன், நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கடைசி வருஷங்கிறதுனால ஹஜ்ஜு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இப்போ ஹஜ்ஜு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பகுதிக்கு ரசூலா அல்லாஹ் அனுப்புனானோ அந்த பகுதி ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சு. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ரசூல் ஜெயிச்சதே கிடையாது. ஆதம் நபியிலிருந்து நபிமார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ரசூல் கூட ஜெயிச்சது கிடையாது. எந்த ரசூலுடைய மிஷனும் அந்த உம்மத்து எந்த ரசூலையுமே ஏற்றுக்கிட்டது கிடையாது. எல்லா ரசூல்மார்களும் நிராகரிக்கப்பட்டாங்க. ஃபிரௌனுக்கு தான் மூசா நபி அனுப்பப்பட்டாங்க, பனி இஸ்ராயல்களுக்கு கிடையாது. பனி இஸ்ராயலுடைய ரசூல் வந்து ஈசா நபி தான். ஃபிரௌனுடைய ரசூல் தான் மூசா நபி. மூசா நபி பனி இஸ்ராயலுடைய ரசூல் கிடையாது. பனி இஸ்ராயலுக்கு வெறும் நபி மட்டும்தான், அவர் ரசூல் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் எந்த ரசூலுமே ஜெயிச்சது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஜெயிச்ச ஒரே ஒன் அண்ட் ஒன்லி ரசூல். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜு இதுக்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஏன்னா சில பேர் நிர்வாணமாக தவாப் பண்ணிகிட்டு இருப்பான், சில பேர் அவங்க படி சடங்கு செஞ்சுட்டு இருப்பான். அப்போ ஹதீஸில் எப்படி வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்து கொண்டிருக்கும் போது நிர்வாணமாக ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், இப்போ ஹதீஸ் ஆயிருங்க. இப்போ நம்மளால் எவனாவது போய் நிர்வாணமாக சுற்றுவான். இப்போ ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் மூன்றுமே ஹதீஸ் இல்லை. இப்போ முஷ்ரிக்குகள் அந்த இடத்துல ஒருத்தன் வந்தால் கூட ரசூல்லாவுடைய பேச்சு கட்டுப்பட மாட்டான். அப்போ ரசூலானால அந்த இடத்துல போக முடியாது, ஹஜ்ஜு கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ அதனாலையும் ரசூல்லா என்ன பண்ணலாம், ஹஜ்ஜு செய்யலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன ஆகிப்போச்சு, காபத்துல்லா க்ளீன் ஆகிப்போச்சு. இந்த இடத்துல எந்த முஷ்ரிக்கும் வரமாட்டான், க்ளீன் ஆகி போச்சு. இப்போ இந்த இடத்துல போய் இப்போ கற்றுக் கொடுக்கலாம் ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு போகும்போது அறிவிப்பு செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு நானே போகிறேன், வர்றவங்களாம் என் கூட இருந்து ஹஜ்ஜை கற்றுக்கிறவங்க வாங்க, என்னை எவ்வாறு தொலை கொண்டீர்கள்னு இருக்குல்ல அதே மாதிரி ஹஜ்ஜுக்கும் வருது, என்கிட்ட இருந்து ஹஜ்ஜை நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே மிகப்பெரிய அளவில் கூட்டம், கிட்டத்தட்ட 1,25,000 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வந்து அதுக்கும் மேலேங்கிறாங்க. 1:35 1:30ங்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கூட்டம் வந்து போகிறாங்க. மதீனா மட்டும் இல்லை, சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலிருந்தும் ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க.